கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நமக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டா கோயிலுக்கு போகிற பழக்கம் உண்டு. என் ஃப்ரெண்டோட பையன் வந்து என்னை கூப்பிட்டான், "வாம்மா வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு. அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். கூப்பிட்டான். போய் பார்த்தா ஒரு சின்ன ரூம்பு தான். அதில் பொண்ணுங்க போடுற பொருளெல்லாம் இருந்தது. எங்கடா அம்மா அப்பாலாம் காணுதுங்க. அம்மா அப்பாலாம் வெளியில் இருக்கிறாங்க. நான் இங்கே காலேஜ் படிச்சுட்டு இந்த ரூமில் தங்கியிருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னான். "எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்த?" அப்படின்னு. "அம்மா எனக்கு பொண்ணாக மாறணும்னு ஆசை அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இதுதான் வாங்கி வச்சேன். சில நேரத்தில் எனக்கு பயமாகவும் இருக்குதும்மா. எங்கள் வீட்டுக்கு தெரியாது" அப்படின்னா. நான் சொன்னேன், "டேய், பொண்ணாக மாறுறதும் பையனாக இருக்கிறதும் அது கடவுள் கையில் இருக்குது. நீ உனக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்குதோ அவங்கக்கிட்ட போய் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டு. உன் கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் சொல்லு. நீ பொண்ணாக மாறணும்னு உன் தலையில் எழுதியிருந்தா நீ பொண்ணாக ஆகிதான் ஆகணும். இல்லைடா, அதெல்லாம் வந்து சும்மா மேமாச்சில் நீ பையனாக வாழ்வ அப்படின்னு அந்த கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் உன் தலையில் அப்படி எழுதிருந்துச்சுன்னா நீ பையனாக வருவ" அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருந்தேன். இந்த வாரம் நான் கோயிலுக்கு போய் அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், "என்னடா அன்னைக்கு பார்த்த பையன் வேறு மாதிரி இருக்கிற, இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கிற" அப்படின்னா. "அம்மா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, எனக்கு ஒரு குழந்த இருக்குதும்மா, 3 மாதம், கோயிலில் பேர் வைக்க வந்தம்மா" அப்படின்னா. "என்னடா திருநங்கையா போகிறேன்னா இன்றைக்கி குழந்தையோடு வந்திருக்கிற" அப்படின்னாம்மா. "நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் அந்த மகாவிஷ்ணுவையே காலை பிடிச்சிட்டு கெஞ்சினம்மா. எனக்கு இப்படி மனசு ஏன் இருக்குது, எதனால் இருக்குது, ஏன் நான் இந்த கோணத்துக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அந்த கடவுள் பாதத்தை பிடிச்சிட்டு கெஞ்சினேன், கதறினேன், ரொம்ப அழுதேன். அது ஒரு காலப்போக்கில் நான் எப்படி மாறினேன்னு தெரியல. நான் மீசை வச்சுக்கிட்டு ஃபேண்ட் சட்டை போட்டு போனேன். எதார்த்தமாக ஒரு பொண்ணை பார்த்தேன், கல்யாணம் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணி இப்போ குழந்த 3 மாதம்" அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்டா. மனுஷனாக முடிவு பண்ணுறது எதுவுமே நடக்காதுடா. தெய்வம் முடிவு பண்ணுறதும் நம்ம தலையில் எழுதியிருக்கிறதும் தான்டா நடக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கால்லேயே விழுக வந்துட்டான்.